بسم الله الرحمن الرحيم وليست التوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن ولا الذين يموتون وهم كفار أولئك أعتدنا لهم عذابا أليما صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், எவர்கள் தீய செயல்கள் புரிந்தவாறு இருந்து மரணம் நெருங்கும்போது நான் இப்போது மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. மேலும் இறுதி மூச்சு வரை நிராகரிப்பிலேயே மூழ்கியிருப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை வேளை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து நிசா எனப்படும் 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அன்பானவர்களே, கடந்த வாரம் இதே அத்தியாயத்தின் இதற்கு முந்தைய 17வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு விளக்கமளிக்கப்பட்டது. அதிலே சுருக்கமாக இவ்வாறு கூறப்பட்டிருந்தது: நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்துவிட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹ்வின் பொறுப்பாகும். ஆகவே அத்தகையோரை நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளுடையவனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனம் கூறியது. அந்த வசனத்துடைய சுருக்கமான விளக்கம்: பாவம் செய்வது பிடிவாதமாக இருக்கக்கூடாது, தெரிந்தே பாவம் செய்யக்கூடாது. அறியாமையினால் செய்த பாவம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுவது என்ன? அதனை மன்னிப்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பாகி விடுகிறது என்றுதான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ இது பாவம்தான் என்று தெரிந்து செய்வது, தொடர்ந்து செய்வது, பிடிவாதமாக செய்வது, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஜஹாலத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருந்தான். அறியாமையினால் செய்துவிட்ட பாவம், இப்போ அறியாமையினால் செய்த பாவமாக இருக்க வேண்டும். அந்த பாவத்துக்கு தான் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக அந்த அறியாமை என்பது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பிடிவாதமாக செய்வதும் அறியாமை தான். சில நேரங்களில் பெரிய பெரிய அறிவாளிகள் கூட இந்த மாதிரியான வரட்டு குணத்தின் காரணமாக பாவம் செய்வாங்க. அப்போ அது அறியாமையில் செஞ்ச பாவம் இல்லை, அது முட்டாள்தனம், பிடிவாதத்தினால் செஞ்ச பாவம் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போது அறியாமையினால் பாவம் செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மோமின், ஒரு ஆபிது, வணக்கசாலி, இறையடியானிடத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தவறும் ஜஹாலத்து தான். அவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாமல் செஞ்சானோ, ஜஹாலத்தினுடைய வட்டத்துக்குள்ளே தான் பாவமும் வருகிறது. அறியாமை, ஜஹாலத் மூலமாக பாவம் செய்கிறதுங்கிறது அந்த பாவத்தினுடைய தீய விளைவை தெரிஞ்சுக்காமல் செய்கிறது. ஜஹாலத்துன்னு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பாவத்தை செஞ்சால் துனியாவில் என்ன விளைவு ஏற்படும், மறுமையில் என்ன விளைவு ஏற்படும், பாவத்தின் விளைவை குறித்து தெரியாமல் செய்வது ஒரு கருத்து. இந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சரியாக சொன்னால் பாவத்தினுடைய மறுமை விளைவை குறித்து புரிஞ்சவன் பாவம் செய்ய மாட்டான்.
அதுதான் கருத்து. மறுமையில் ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட விசாரணையை மேற்கொள்வான், அந்த பாவத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனையை தருவான் என்கிற விவரம் இருந்துச்சுனாக்கா ஒருத்தனும் பாவம் செய்ய மாட்டான் என்கிற கருத்தும் இந்த ஜஹாலத் என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எப்படி வளர்க்குறாங்க? விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் நிலையில் ஒருவன் விபச்சாரம் செய்கிறதில்லை. ஒருத்தன் விபச்சாரம் என்கிற தப்பை செய்கிறான்னு சொன்னால் ஈமான் இருக்கும் நிலையில் செய்கிறதில்லை. அந்த தப்பை செய்யும் பொழுது ஈமான் அவனை விட்டு போயிடுதுங்கிறாங்க. ஒருவன் திருடுகிற பொழுது அவன் மோமினாக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை. மோமினாக இருந்தால் திருட மாட்டான் என்கிற அர்த்தம், திருடுகிற சமயத்தில் ஈமான் அவனை விட்டு விலகி விடுகிறது. ஈமானுக்கு திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். மது அருந்தும் பொழுது ஒரு மோமினாக இருக்கும் நிலையில் ஒருவன் மது அருந்துவதில்லை. மது அருந்துபவன் மோமினா இருக்க மாட்டான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அல்லது ஒரு மோமின் மது அருந்துகிற சமயத்தில் ஈமான் அவனை விட்டு போய்விடுகிறது. இதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், தன்னுடைய கொள்கைனா என்ன, இந்த மாதிரியான பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகளுடைய விளைவு என்ன என்பதை பற்றி உணர்வு இருக்கிற நிலையில் ஒரு மனுஷன் அந்த ஒழுங்கீனத்தை செய்ய மாட்டான் என்பதுதான். எனவே ஜஹாலத் மூலமாக ஏற்படுகிற தவறுகள் என்பது ஒழுக்கக்கேடு என்று தெரியாமல் செய்துவிடுகிற ஒழுங்கீனம் மட்டும் இல்லை, மாறாக உணர்ச்சி வேகத்தில், அதே நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய வெறி, பேராசையினுடைய வீரியம், ஒழுக்கக்கேட்டை பற்றிய அறிவை கொன்று போட்டுவிட்ட நிலையில் செய்யக்கூடிய குற்றங்கள், இதுவும் ஜஹாலத்துக்கு கீழே தான் வரும். எவ்வளவு நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் சில பலவீனமான நேரத்தில் மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி குற்றங்கள், தவறுகளை செஞ்சிடலாம். அப்படி நிகழ்ந்து விட்டால் அவர்கள் உடனடியாக அந்த குற்றத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு சொல்லி தந்த பாடம். ஏதாவது அறியாமையினால் ஒரு மோமின்ட்ட, நல்ல மனுஷன்தான், அப்படியெல்லாம் அவர் எப்போவுமே ஒரு ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவரோ, மக்களுடைய வாயில் அடிக்கடி விழுந்து நாசமாக போனவனே என்று சாபத்தை வாரி கட்டக்கூடியவனோ இல்லை. நல்ல மனிதர், மோமின், ஆபிது, அவரும் மனுஷன் என்கிற அடிப்படையில் அவர்கிட்ட தவறுகள் வரலாம். ஆனால் அப்படி வருகிற பொழுது உடனடியாக உணர்வு பெற்று செய்த பாவங்களை குறித்து வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். சூரத் ஆல இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தில் 135வது வசனத்தில் மோமின்களுடைய பண்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான் பாருங்க. வல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஏதேனும் ஒரு மானக்கேடான செயலை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அவுல் அலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதி இழைத்து கொண்டால், ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை நினைத்து, ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவங்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வலம் இஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அல்லாஹ் தாம் செய்த தவறுகளிலே அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்ச பாவத்துக்கோ குற்றங்களுக்கோ காரணம் கற்பித்து கொண்டு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் உடனடியாக அதை குறித்து விழிப்புணர்வு பெற்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பாக திரும்பிடுவாங்கன்னு. அப்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைக்கு விளக்கமாகத்தான் இன்றைய வசனம் இருக்கிறது. அது என்ன? யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அறியாமையினால் தவறை செய்துவிட்டு, சும்ம யதூபூன மின் கரீப், உடனடியாக யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அப்படிங்கிற வாசகம். பாவம் செய்துவிட்ட உடனேயே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ பாருங்களேன், வலைசத்தி தௌபத்து, இவங்களுக்கு தௌபா இல்லை, பாவ மன்னிப்பு கிடையாது என்று இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. யார்? லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அவர்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா இதா ஹலர அஹதமுல் மௌத், அப்படிப்பட்டவர்களுக்கு மௌத்து ஹாஜராகிற சமயத்தில், மரணம் நெருங்குகிற சமயத்தில், கால, அவன் சொல்கிறான், இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன்.
இந்த நேரத்தில் சக்கராத் ஹாலில் ஈமான் கொள்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க பாவம் செய்வதை பற்றி எந்த உறுத்தலும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், அதை குறித்து எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல், மறுமையில் இதுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அல்லது இந்த பாவத்தை செய்கிறனால எனக்கு துனியாவில் என்ன இழப்பு ஏற்படுகிறது, இந்த பாவத்தினால் மற்றவர்களுக்கு துனியாவில் என்னென்ன மாதிரியான கேடு விளைவுகிறது, எதை பற்றியுமே கவலை இல்லை. மௌத்து வரைக்கும் பாவங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் இந்த சக்கராத் நாள் மரணம் நெருங்குகிற சந்தர்ப்பம் வரும். வயது முதிர்ச்சியின் காரணமாக அல்லது வயசாகும் பொழுது ஏற்படுகிற நோய் நொடியின் பொழுது, முடங்கி போகிற சமயத்தில், நடமாட முடியாமல் போகிற பொழுது, சரியாக உணவு உண்ண முடியாமல் போகிற பொழுது, மாத்திரையிலேயே அவருடைய யாத்திரைகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த சமயத்தில் செஞ்ச பாவமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த சமயத்தில் தான் அந்த உறுத்தல் ஏற்படும். அப்போ சொல்லுவாங்க, இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்போ தௌபா செய்கிறேன் என்று எவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை. என்னது? செஞ்சால் உடனே பாவ மன்னிப்பு கேட்கணும், கடைசி வரைக்கும் தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடப்படுகிற பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இது முக்கியமான விஷயம். இனிமேல் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பதற்குத்தான் தௌபாவுடைய நிபந்தனை. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணுன்னாக்கா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவன் அந்த பாவத்தை குறித்து வருந்த வேண்டும். ரெண்டாவது, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். மூணாவது, அந்த பாவத்தின் மூலமாக யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும். இதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான நிபந்தனை. இங்கே தான் அந்த ஆள் நடக்கவே இல்லையே, அந்த நிபந்தனை நிறைவேற்றவே இல்லையே. பாவம் செய்து விட்டால் உடனடியாக தௌபா செய்யணும்னு தானே சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் என்பது தானே பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான நிபந்தனை. இந்த ஆள் அதை எதுவும் செய்யலையே. கடைசி வரைக்கும் பாவம் இருந்துட்டு மௌத்தா போகிற சமயத்தில் தௌபா செய்கிறார் என்று சொன்னால் நிபந்தனையை நிறைவேற்றலை. அதனால் இவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தௌபா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே பாவங்களிலிருந்து ரிட்டர்ன் ஆகிறதுங்கிறது தான். அது அந்த ஆள் செய்யலை. இப்போ வாழ்நாள் முழுவதும் பாவங்களில் பங்காளியான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு ஒரு மனுஷன் கடைசியில் மரணம் வந்து விட்ட பிறகு இதை நான் இப்போ எல்லா பாவங்களிலிருந்து தௌபா செய்கிறேன் என்று சொன்னால் அந்த தௌபாவை அல்லாஹ் நிராகரித்து விடுகிறான். காரணம் என்னன்னு சொன்னால், பாவ புண்ணியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புள்ள சந்தர்ப்ப சமயத்தில் தான் தௌபாவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, பொருத்தம் இருக்குது. அதையெல்லாம் அந்த மனுஷன் செய்யலை. செயல்படுறதுக்கான சீர்திருந்துறதுக்கான குற்றங்கள் பாவங்கள்லேருந்து சீர்திருந்தி வாழ்கிறதுக்கான வாய்ப்பை அந்த ஆள் மிஸ் பண்ணிட்டான். சீர்திருந்தி இருக்கணுமல்ல, மவுத்து வரைக்கும் சக்கராத்து வரைக்கும் சீர்திருந்துறதுக்கான சான்ஸ் அவனால் பயன்படுத்தலையே. அப்படி சீர்திருந்தி ஒரு 10 நாளாவது ஒழுக்கமாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கணுமே. மவுத்து வரைக்கும் அதை பற்றி யோசிக்காமல் இருந்து விட்டான். செயல்படுவதற்கான காலகட்டம் முடிஞ்ச பிறகான தௌபா அர்த்தம் இல்லாதது. வேறொரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஹத்தா இதாஜா அஹதஹமுல் மவுத், இப்படியாக அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற பொழுது கால ரப்பிர்ஜிஊன், அவர் சொல்லுவாராம், நான் விட்டு வந்திருக்கக்கூடிய என்னை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, என்னை திருப்பி உலகத்திற்கு அனுப்பு. லஅல்லி ஆமலு சாலிஹன், நான் நல்ல காரியங்களை செய்கிறேன். ஃபீமா தரக்து, நான் எதையெல்லாம் செய்யாமல் விட்டு இப்போ நான் சக்கராத்துடைய இடத்துக்கு வந்திருக்கிறேனோ அந்த அமல்களையெல்லாம் நான் திரும்ப போய் செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லுவான். மரணம் நெருங்குகிற சமயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, அப்படி ஒருபோதும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் முவ காயிலுஹா, அவன் அந்த கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய வெற்று வார்த்தை தான் அது. அந்த வார்த்தைகளுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. வமிம் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமின் யுபஅஸூன், அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்க்கை இருக்கிறது. துனியாவுக்கும் அவங்களுக்கு இடையில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுரும். திரும்ப போயெல்லாம் நல்ல காரியம்லாம் செய்யவெல்லாம் முடியாது என்று திருக்குரான் ஷரீஃபில் 23வது அத்தியாயத்தில் 93, 94வது வசனத்தில், 99, 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போது செங்கடலில் மூழ்கி இறந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஃபிரௌன்
தௌபா செஞ்சதாகவும் அதை அல்லாஹ் நிராகரித்து விட்டதாகவும் சூரத்து யூனுஸ் என்கிற 10வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் அப்படித்தான் செஞ்சான். கடைசி நேரத்தில் மூசாவினுடைய கடவுளை நான் இப்போ ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்த தவறிலிருந்து பின்வாங்குகிறேன், மூசாவினுடைய கடவுளிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு கடலில் மூழ்கிட்டு இருந்த சமயத்தில் தௌபா செஞ்சானா. அப்போ அவன்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, இப்பொழுது தௌபா செய்கிறாயா, கடைசி நேரத்தில் தௌபா செய்கிறாயா, அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியே அவன் மூழ்கடிக்கப்பட்டதாக குர்ஆனில் சூரத்துல் யூனுஸில் பார்க்குறோம். இப்போ உண்மையை என்னன்னு தெரியாமல், ஒழுக்கங்கிறத என்னன்னு புரியாமல், அதையெல்லாம் மறுத்து அந்த ஒழுக்கத்துக்கும் உண்மைக்கும் எதிரான ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்து அதிலேயே மௌத்தா போகிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவனுடைய மன்றத்தில் விசாரணை மன்றத்தில் அடையிற சமயத்தில் அவங்க வருந்துவாங்க. அப்போ அதை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவு தரா இதில் முஜ்ரிம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபுகு தொழுகையில் சூரத்து சஜிதா என்கிற அத்தியாயம் ஓதப்படுதா இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு வாசகம் 32வது அத்தியாயம் 12வது வசனம், வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம். அந்தோ இந்த குற்றவாளிகள் தலை குனிந்தவர்களாய் தம்முடைய திருமுன் அல்லாஹ்வுடைய திருமுன் நிற்கக்கூடிய வேளையில் நீங்கள் பார்க்க வேண்டுமே. அந்த நேரத்தில் அவர்கள் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். என்னன்னா, ரப்பனா அப்சர்னா வ சமயனா, எங்கள் இறைவனே நாங்கள் நல்லா பார்த்துட்டோம், நல்லா கேட்டுவிட்டோம், ஃபர்ஜ்னா எனவே எங்களை திருப்பி அனுப்பு. என்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் மறுமையில் வந்த பிறகு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். செஞ்ச பாவத்துக்கு எப்பேற்பட்ட கடுமை இருக்கிறது, தண்டனை இருக்குங்கிறது இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. நல்லா பார்த்துட்டோம், எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டோம், அதனால் ஃபர்ஜ் அனா எங்களை துனியாவுக்கு திருப்பி அனுப்பு. நாமல் சாலிஹன் இன்னா மூக்கினோன், நாங்கள் நல்ல செயல்கள் செய்வதற்காக வேண்டி இப்போ எங்களுக்கு ஈமான் வந்துருச்சு, உறுதி வந்துருச்சு என்று சொல்லுவார்கள். ஆனால் நடக்குமா? துனியாவை அழித்து போட்டு தானே மறுமையினே ஒன்று வந்திருக்கு. பிறகு எங்கே போய் துனியாவுக்கு திருப்பி அனுப்புறது? சான்ஸ் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்போ தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்குமான அளவுகோலை அல்லாஹ் ஒரு பெரிய ஹிக்மத்தோடு நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். எந்த தௌபாவை ஏற்றுக்கணும், எந்த தௌபாவை தள்ளி விடணும், அதுக்கான ஸ்கேலு அல்லாஹ் நுட்பமான முறையில் அமைச்சு வச்சிருக்கிறான். என்ன, தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான சுவனம் என்பதைப் போல தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுக்கு, மறுப்பாளர்களுக்கு வேதனைகள் நிறைந்த தண்டனையும் அவன் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். ஒரு பாவத்திலிருந்து இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட மசாயில், ஒரு ஃபிக்கு, ஒரு ஃபத்வா என்ன என்று கேட்டால், ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்து விட்ட ஒருவர் ஒரு பாவம் செஞ்சிட்டார், அந்த பாவத்திலிருந்து தௌபாவும் செஞ்சிட்டார், மறுபடியும் ஜஹாயிலத்துக்கு அடிமையாகி மறுபடியும் ஒரு பாவத்தை செய்கிறாருன்னா அவருடைய தௌபாவுடைய நிலைமை என்ன? ஒரு தப்பு பண்ணிட்டாரு, தப்பு தான் புரிஞ்சுக்கிட்டாரு, தௌபாவும் செஞ்சாச்சு, மறுபடியும் அதே தவறை செய்கிறார், அதே குற்றத்தை செய்கிறார். இப்போ அவருடைய தௌபா, ஏற்கனவே தௌபா செஞ்சுருக்கார், அதே பாவத்தை திரும்பவும் செஞ்சிட்டார், அதே ஜஹாலத்தினால. இது குறித்து அறிஞர்களுடைய கண்ணோட்டம் இதுதான். என்னன்னு கேட்டால், முதல்ல செஞ்ச தௌபா மனப்பூர்வமாக செஞ்சிருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த பாவம் மன்னிக்கப்படவும் செய்யும். பிறகு ஏற்பட்ட பாவத்திற்கு அவர் ரெண்டாவதும் தௌபா செய்யணும். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளை முழுமைப்படுத்தவும் வேணும். அப்படி பண்ணினார்னு சொன்னால் ரெண்டாவது தப்பு செஞ்ச தப்பும் மன்னிக்கப்படும் என்று தான் ஒருவர் சொல்கிறார். சரி, இது ஒரு ஃபத்வா. இன்னொரு பாவம், இன்னொரு கோணம். ஒரு ஆள் ஒரு பாவத்திலிருந்து தௌபா செஞ்சுட்டு வேறொரு பாவத்தை தொடர்ந்து செய்கிறார். செய்கிறது 2-3 பாவம், ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் தௌபா செய்கிறார். இது விஷயமாக வரக்கூடிய இன்னொரு கேள்வி அதுதான். இந்த ஆளுடைய நிலைமை என்ன? இவர் செஞ்ச தௌபாவுக்குண்டான நிலைமை என்ன? உதாரணமாக, ஒரு ஆள் சூதாடியாகவும் இருக்கிறான், குடிகாரனாகவும் இருக்கிறான். குடிக்கிறதுலிருந்து தௌபா செஞ்சிட்டான், இனி குடிக்க மாட்டேன், குடித்ததுக்காக வேண்டி அல்லாவே மன்னிச்சுக்கோ என்று சொல்லி மது என்கிற குற்றத்திற்காக வேண்டி அந்த குற்றத்திலிருந்து விலகி அதை மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாட்ட தௌபாவும் செய்கிறான். ஆனால்
சூதாட்டத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ இவன் செஞ்ச தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? செய்கிறது 4-5 குற்றம், ஒரே ஒரு குற்றத்துக்கு மட்டும் தௌபா செஞ்சுட்டு அதிலிருந்து மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கிறான். இவன் செஞ்ச தௌபாவுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், இந்த வகையில் பழைய காலத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுதும் மற்றொரு பாவத்துக்கான தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய பிரிவு சொல்கிறாங்க. ஒரு பாவத்தை செய்துட்டு இன்னொரு பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்குறவன் தௌபா செஞ்சவனே இல்லை அப்படின்னு இன்னொரு பிரிவு. ஒரு பாவத்துக்கு மன்னிக்க கேட்குறான், இன்னொரு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது இல்லை, அதிலிருந்து ரிலீஸ் ஆகிறதும் இல்லை, அவனுடைய தௌபாவே இல்லை, இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அப்போ 2 பாவத்துக்கு மத்தியில் வேறுபாடு இல்லை. பாவம்னு சொன்னால் ரெண்டுமே ஹராம் தானே. ஒரு ஹராம்லேருந்து நான் விலகி இருப்பேன், இன்னொரு ஹராம்லேருந்து விலகி இருக்க மாட்டேன். இப்போ உதாரணமாக நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய, யோசிக்கக்கூடிய, பேசக்கூடிய விஷயம் என்ன? முஸ்லீம் சமுதாயத்தில் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது என்கிற புரிதல் இருக்கிறது. பன்றிக்கறி ஹராம், தடை செஞ்சவன் அல்லாஹ். அதே மாதிரி வட்டி வாங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது ஹராம். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு அந்த தடையை குறித்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதுக்கு சமம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யுத்தம் செய்கிறதுக்கு சமம் வட்டி வாங்கிறது அப்படிங்கிறது. இப்போ பன்றிக்கறி ஹராம் என்று புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் வட்டி என்கிற ஹராமிலிருந்து விலகி இருக்கிறது இல்லை. யாராவது ஒரு ஆள் மது அருந்தி இருக்கிறான் முஸ்லீம் சமுதாயத்தில், அதிலிருந்து கூட அவன் என்ன செய்வான்? பாவ மன்னிப்பு கோரி மீண்டு வருவான். ஆனால் அவனுடைய பொருளாதார முறையில் வட்டி என்பது கலந்திருக்குமானால், இப்படி ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது மது அருந்தியதற்கான அல்லது பன்றிக்கறி தின்றதற்கான தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுவும் ஹராம் தான், இதுவும் ஹராம் தான். 2 தடை செஞ்சதும் அல்லாஹ் தான். ஒரு ஹராமிலிருந்து தௌபா செய்வானாம், இன்னொரு ஹராமை விட்டு விலகவே மாட்டானாம். அப்படின்னாக்கா இவனுடைய தௌபா எப்படி தௌபாவாகும் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்ன அந்த வசனம்? நாம் இப்போ மறுபடியும் மீண்டும் ஓதி பார்க்கலாம். வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், எவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்து ஹத்தா இதா ஹதர அஹதஹமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற வரைக்கும் அதிலிருந்து விலகாமல், மரணம் வருகிற பொழுது கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்பொழுது பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று மரண தருவாயில் தௌபா செய்பவனுக்கும் தௌபா கிடையாது. வலைசத்தி தௌபா இல்லை. அதே மாதிரி வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், காஃபிர்களாக இருந்த நிலைமையிலேயே மரணித்து போகிறார்களே, அவர்களுக்கும் தௌபா இல்லை. இப்போ 2 பேரையும் அல்லாஹ் ஒரே மாதிரி தான் பார்க்குறான்னு அர்த்தம். ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க காஃபிராக வாழ்கிறான், அவன் பாவம் செய்யலை, பாவமே செய்யலை, ஆனால் அல்லாவே மறுத்து வாழ்கிறான். பகுத்தறிவாளங்கிற பேர்லையோ தீக்காங்கிற பேர்லையோ கடவுளெல்லாம் இல்லை என்று கடவுள் மறுப்பு சித்தாந்தம் உள்ளவனாக வாழ்கிறான். காஃபிர் அவனும் பெருசாக குற்றமே செய்யலை, பாவமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன இல்லை? மன்னிப்பே கிடையாது. எந்த பாவத்தை வேண்டுமானால் மன்னிப்பான், இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. இணை வைக்கிறதையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னானாக்கா இறை மறுப்பை மட்டும் மன்னிச்சிருவானா? அப்போ சிறுக்கை விட குஃப்ரும் பெரிய குற்றம், இதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறான். அவங்களோட சேர்த்து தான் இவங்களையும் சொல்கிறான். வாழ்நாள் முழுக்க இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளாமல், ஈமான் கொள்ளாமலேயே காஃபிரான நிலைமையிலேயே மரணிச்சுட்டு போகிறானே, அவனுக்கு தௌபா இல்லை. அந்த காஃபிர்கள் மாதிரியே மவுத்து வரைக்கும் பாவமே செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் தௌபா செய்கிறவனுக்கும் தௌபா இல்லை. அப்போ காஃபிர் வேற இல்லை, இவன் வேற இல்லைன்னு என்று ஆகிவிடுகிறது. அந்த அளவுக்கு சொல்லிவிட்டு வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், காஃபிர்களான நிலைமையிலேயே எவர்கள் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் தௌபா இல்லை. உலாயிக்க அஅதனா லஹும் அதாபன் அலீமா, இவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. விஷயம் என்னன்னு அவ்வளவுதான். தப்பு செய்கிறது மனித இயல்பு. ஆனால் பிடிவாதமாக அதிலேயே இருந்தால் அது காஃபிராக மரணித்ததற்கு சமம் என்பதுதான்
வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எத்தகைய எச்சரிக்கையை, எத்தகைய பாடத்தை வழங்கி இருக்கிறானோ அவற்றை சரியான முறையில் விளங்கி அதன்படியிலே செயல்படுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் பாவத்தை விட்டு விலகிய தூய்மையான வாழ்க்கையை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.